அந்த காட்டுல ஒரு இடத்துல காய்கறிகள் நிறைய விளைஞ்சிருந்தது. கோரிக்காவும் அதுல இருந்து ஒரு கேரட்டை எடுத்து சாப்பிட்டு பார்த்துச்சு. இந்த கேரட் இனிப்பா இல்ல, நம்ம வேற கேரட்டை சாப்பிடலாம். இப்படி நினைச்ச கோரிக்காவும் அந்த பாதி கேரட்டை தூக்கி எறிஞ்சது. பிறகு வேற கேரட்டை எடுத்து சாப்பிட்டு பார்த்துச்சு. பிறகு அதையும் தூக்கி எறிஞ்சது. இந்த கேரட்டும் சரியில்லை, நம்ம வேற கேரட்டை சாப்பிட்டு பாப்போம். கோரிக்காவை இப்படி உணவுப் பொருட்களை வீணாக்குறத ஒரு மரத்து மேல உட்காந்து பாத்துக்கிட்டு இருந்த ரீட்டா கிளி உடனே அங்க போச்சு. கோரி, நீ ஏன் இவ்வளவு உணவு பொருளை வீணாக்குற? உணவுப் பொருட்களை சாப்பிட்றதுக்காக தான் இயற்கை நமக்கு கொடுத்துருக்கு, அதை வீசி எறியறதுக்காக கொடுக்கல. ஏய் ரீட்டா, இந்த காய்கறி எல்லாம் உங்க தாத்தாவோடதும் கிடையாது, எங்க அப்பாவோடதும் கிடையாது. இதெல்லாம் இந்த காட்டுல அனாமத்தா விளைஞ்சு கிடக்குது. இத நான் சாப்பிடுவேன் இல்ல பிடுங்கி விட்டெறிவேன். அதை கேட்கறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை. செய் என்னைக்காவது ஒரு நாள் ஒருவேளை உணவு கிடைக்காதான்னு அலைவ பாரு, அன்னைக்கு தெரியும் உணவுப் பொருட்களை வீணாக்குறது எவ்வளவு பெரிய தப்புன்னு அன்னைக்கு புரிஞ்சுப்ப. ரீட்டா கிட்ட சொல்லதை கேட்டு கோபமான கோரிக்காகும் வேணும்னே இன்னும் 2-3 கேரட்டை பிடுங்கி விட்டு எறிஞ்சது. இப்படி உணவுப் பொருட்களை வீணாக்கின கோரிக்காகும் பிறகு அங்கிருந்து தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போயிடுச்சு. கோரி, இங்க பாரு, நான் உனக்காக ஒரு இனிப்பான கொய்யா பழத்தை கொண்டு வந்திருக்கேன். காலுஜி, நல்ல சமயத்துல இந்த பழத்தை எடுத்துக்கிட்டு வந்திருக்கீங்க. இன்னைக்கு என்னன்னே தெரியல, என் வாய்க்கு எந்த காய்கறியும் பிடிக்கல, எதுலயுமே டேஸ்டே இல்ல. அப்படியா விஷயம்? வேணும்னா ஒரு தடவை பல்ல விளக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணி பாக்குறியா? காலுஜி, லூசு மாதிரி பேசாதீங்க. நான் காலையில எழுந்த உடனே பல்லு விளக்கிட்டேன். இப்படி சொன்ன கோரிக்காகும் அந்த கொய்யா பழத்தை சாப்பிட ஆரம்பிச்சது. அந்த பழத்தை கொஞ்சம் சாப்பிட்ட கோரிக்காகும் பிறகு அதை தூக்கி ஜன்னல் வழியா வெளியே விட்டு எறிஞ்சது. கோரி, நீ என்ன பண்ற? அந்த பழத்தை எதுக்காக வெளியில தூக்கி எறிஞ்ச? காலுஜி, அந்த பழத்துல இனிப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு. இனிப்பு இல்லாத பழத்தை நான் சாப்பிட மாட்டேன். கோரி, இந்த மாதிரி உணவு பொருளை வீணாக்காத. உனக்கு சாப்பிட பிடிக்கலன்னா அதை நீ என்கிட்ட கொடுத்துருக்கலாம். மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. மறுநாள் உணவு தேடி போன கோரிக்காகும் ஒரு இடத்துல தானியங்கள் விழிஞ்சிருக்கிறத பார்த்துட்டு அங்க போச்சு. அங்க போன கோரிக்காவும் தன்னோட வயிறு முட்டை தானியங்களை சாப்பிட்டுச்சு. அப்பாடா, வயிறு நிறைஞ்சிருச்சு. மீதி இருக்கிற தானியங்களை பறிச்சு நதியில போட்டுடுவோம், இல்லன்னா வேற யாராவது பறவைகள் வந்து சாப்பிடுவாங்க. இப்படி சொன்ன கோரிக்காகும் அந்த தானியங்களை பறிச்சு நதியில விட்டு எறிய ஆரம்பிச்சது. இதையெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த ஒரு வயதான மரம் இப்படி பேச ஆரம்பிச்சது. காகமே, தானியங்களை வீணாக்காத, அது ரொம்பவும் தப்பு. நீங்க உயிர் வாழ்றதுக்கு தேவையான இந்த உணவை இப்படி வீணாக்கனா ஒரு காலத்துல உங்களுக்கு உணவே கிடைக்காம போயிடும். அங்கிள், நீங்க உங்க வேலைய பாருங்க, நான் என் வேலைய பாக்குறேன். எனக்கு மத்தவங்க அட்வைஸ் பண்ணனாலே பிடிக்காது. இதுக்கப்புறம் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தீங்க, உங்களை வேரோட வெட்டி போட்டுருவேன். கோரிக்காகத்துக்கு எவ்வளவோ பேர் அறிவுரை சொல்லியும் அது தன்னுடைய பழக்கத்தை மாத்திக்கவே இல்லை. தனக்கு தேவையான பழத்தை சாப்பிட்டு மீதி இருக்கிற பழங்களை பறிச்சு கீழே போட்டு வீணாக்குறதையே அது வழக்கமா வச்சிருந்தது. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. பிறகு கொஞ்சம் கொஞ்சமா அந்த காட்டுல இருந்த உணவுகள் எல்லாம் தீர்ந்து போக ஆரம்பிச்சது. இதனால பறவைகள் எல்லாம் ஒரு இடத்துல ஒன்னா சேர்ந்து அடுத்து செய்ய வேண்டியதை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. நம்ம காட்டுல இப்ப நாம சாப்பிடறதுக்கு எந்த உணவும் கிடைக்கிறது இல்ல. இருந்த நிறைய உணவுகளையும் இந்த கோரியக்கா பறிச்சு வீணாக்கிட்டாங்க. உணவு நம்ம காட்டுலதான் இல்லையே தவிர எங்க அம்மாவோட காட்டுல நிறைய உணவு இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அதனால நம்ம எல்லாரும் அங்க போயிடலாம். சோனா, அந்த காட்டுல தானியங்கள் பழங்கள் இப்படி எல்லாமே கிடைக்குதா? எல்லாமே இருக்கு. நம்ம காட்டோட நிலைமையை கேள்விப்பட்ட எங்க அம்மா நேத்து ஒரு பறவை கிட்ட இந்த செய்தியை சொல்லி அனுப்புனாங்க. ஆனா இந்த விஷயம் தெரிஞ்சு கோரிக்காக இங்க வந்துச்சுன்னா இந்த காட்டுல உள்ள உணவுகளையும் வீணாக்கிடும். அப்படியெல்லாம் செய்ய முடியாது. அப்படி செஞ்சா அந்த காட்டுல உள்ள பறவைகள் எல்லாம் சேர்ந்து கோரிக்காகத்தை காட்டை விட்டு வெளில தள்ளிடுவாங்க. நாமளும் அதை தான் செஞ்சிருக்கணும், தவற விட்டுட்டோம். நாம வந்த விஷயம் தெரிஞ்சு கோரிக்காக இந்த காட்டுக்கு வந்துச்சுன்னா உள்ள விடவே கூடாது, கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளணும். பிறகு இந்த பறவைகள் எல்லாரும் அந்த காட்டை விட்டுட்டு சோனாக்குரியோட அம்மாவார காட்டை நோக்கி பறந்து போனாங்க. இப்படி பறந்து போன இவங்க எல்லாரும் சீக்கிரமாவே அந்த காட்டுக்கு போய் சேர்ந்துட்டாங்க. அந்த காட்டுல பழங்களை தரக்கூடிய மரங்களும் இருந்தது, தானியங்களும் இருந்தது. இதையெல்லாம் பார்த்த நண்பர்கள் 3 பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பிறகு கொஞ்ச நாளா சரியான சாப்பாடு இல்லாம இருந்த இவங்க 3 பேரும் தங்களோட வயிறு நிறைய அந்த காட்டுல இருந்த பழங்களை சாப்பிட்டாங்க. இப்படி பழங்களை சாப்பிட்ட இவங்க பிறகு சோனாக்குரியோட அம்மா வீட்டுக்கு போனாங்க. நீங்க எல்லாம் உணவுக்கு கஷ்டப்பட்டதால உணவோட அருமையை உணர்ந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
ஒருவேளை அப்படி யாராவது உணவை வீணாக்கினா இந்த காட்டுல உள்ள பறவைகள் எல்லாம் சேர்ந்து அந்த பறவையை இந்த காட்டை விட்டே அனுப்பிடுவாங்க. அம்மா, இந்த காட்டுல உள்ள பறவைகள் எல்லாம் இப்படி ஒத்துமையா இருக்கறதால தான் உங்க காட்டுல உணவு பஞ்சம் வராம இருக்கு. காங்களோட வீட்டுல கொஞ்சம் தானியங்கள் இருந்தது. அதை வச்சு காங்கள் 2 பேரும் கொஞ்ச நாளைக்கு அந்த காட்டிலேயே வாழ்ந்தாங்க. பிறகு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவங்களுக்கு எந்த உணவும் கிடைக்காததால ரொம்பவும் கஷ்டப்பட ஆரம்பிச்சாங்க. கோரி ஒவ்வொரு மரமா போய் பார்த்துச்சு. எந்த மரத்துலயும் பழங்கள் இல்ல. இந்த மரத்துல பழங்கள் இல்லாட்டி என்ன, அந்த ஆரஞ்சு மரத்துல கண்டிப்பா பழங்கள் இருக்கும். இப்படி சொன்ன கோரி பிறகு அந்த ஆரஞ்சு மரத்துக்கு போய் பார்த்தது. அந்த ஆரஞ்சு மரத்துல இருந்த பழங்கள் எல்லாத்தையும் கோரி பறிச்சு கீழே போட்டு வீணாக்கி இருந்துச்சு. அந்த பழங்கள் எல்லாம் வீணா போனதால அந்த பழங்கள்ல பூஞ்சை காளான் பிடிச்சிருந்தது. வேற வழி இல்லாத கோரிக்காகவும் அந்த பழத்தை சாப்பிட்டுச்சு. அதை பார்த்த காலுக்காகவும் சிரிக்க ஆரம்பிச்சது. கோரி, நல்லா இருக்கிற பழங்களையே வேண்டாம்னு சொல்லி தூக்கி எறிஞ்ச, இப்ப என்னடான்னா கெட்டு போன பழத்தை சாப்பிடுற. காலுச்சி, கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. இந்த பழத்தை இப்ப நான் சாப்பிடலன்னா என் உயிரே போயிடும். பிறகு அந்த பழத்தை சாப்பிட்டு முடிச்ச கோரிக்காகவும் இப்படி பேச ஆரம்பிச்சது. காலுச்சி, நாம மட்டும்தான் இப்படி கஷ்டப்படுறோம். மத்த பறவைகள்லாம் எங்க போனாங்க? அவங்க எல்லாம் என்ன சாப்பிடுறாங்க? சோனா குருவி எல்லா பறவைகளையும் கூப்பிட்டுக்கிட்டு அவங்க அம்மாவோட காட்டுக்கு போயிடுச்சு. அந்த காட்டுல நிறைய பழங்களும் தானியங்களும் இருக்குதாம். அதனால எல்லாரும் அங்க போயிட்டாங்க. காலுச்சி, அப்படின்னா நாமளும் அங்க போவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இங்க பாருங்க, உங்கள நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலேயே நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது ரொம்ப தப்பு. உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மியாவ். இது மட்டும் பத்தாது, கீழே இருக்கிற ஹைப் பட்டனை பிரஸ் பண்ணி எங்களை இன்னும் உற்சாகப்படுத்துங்க. மியாவ். பிறகு காலுக்காகவும் கோரிக்காகவும் பிறகு சோனாகுரியோட அம்மா வாழற காட்டை நோக்கி பறந்து போனாங்க. இப்படி பறந்து போனவங்க அந்த காட்டுக்கு போய் சேர்ந்த உடனே நிறைய பழங்கள் இருக்கிற மரங்களை பார்த்தாங்க. உடனே ஒரு மரத்து மேல போய் உட்கார்ந்தாங்க. இவங்க உட்கார்ந்த மரத்துக்கும் பக்கத்துல இருந்த மரத்துல சோனா குருவி, சாகர்புரா, ரீட்டா கிளி இவங்க 3 பேரும் இருந்தாங்க. என்ன கோரியாக்கா, அந்த காட்டுல இருக்க உணவையெல்லாம் வீணாக்கி முடிச்சிட்டீங்க. இப்ப இந்த காட்டுல இருக்க உணவையும் வீணாக்கலான்னு வந்திருக்கீங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இந்த காட்டுல நடந்துக்க முடியாது. கோரி, காலு, நீங்க 2 பேரும் இப்பவே இந்த காட்டை விட்டு வெளில போயிடுங்க. நீங்களா போயிடுங்க, இல்லன்னா நாங்க மத்த பறவைகளை கூப்பிட்டு உங்களை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுவோம். பறவைகள் எல்லாரும் பேசின பேச்சை கேட்ட கோரிக்காவும் கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிச்சது. நண்பர்களே, என்ன மன்னிச்சிடுங்க. நான் பழையபடி நடந்துக்க மாட்டேன். உணவை வீணாக்க மாட்டேன். உணவு கிடைக்காம கஷ்டப்பட்டதால தான் எனக்கு உணவோட அருமை புரிஞ்சுது. என்ன நம்புங்க. என்னை மன்னிச்சு இந்த காட்டுல வாழறதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்க. நண்பர்களே, கோரி உண்மையிலேயே மனசு மாறிட்டா. தயவு செய்து எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க. ஒருவேளை கோரி மறுபடியும் உணவை வீணாக்கிறத யாராவது பாத்தீங்கன்னா அந்த நிமிஷமே எங்களை இந்த காட்டை விட்டு வெளியே அனுப்பிடுங்க. கோரிக்காகவும் காலுக்காகவும் பேசினதெல்லாம் கேட்ட மற்ற பறவைகள் அவங்க 2 பேரையும் மன்னிச்சு அந்த காட்டுல வாழறதுக்கு சம்மதிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த நாட்கள்ல காலுக்காகவும் கோரிக்காகவும் அந்த காட்டுல மற்ற பறவைகள் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க. காகமே, நீ என்ன ரொம்ப நாளா ஏமாத்திக்கிட்டு இருக்க. அதனால நான் இதுக்கப்புறம் உன் கூட நட்பா இருக்கவும் மாட்டேன், பேசவும் மாட்டேன். வேடரே, கோச்சிக்காதீங்க. நான் என்ன பண்றது? வர வர எல்லா பறவையும் ரொம்ப சுதாரிப்பா இருக்கிறாங்க. யாரையும் அவ்வளவு சீக்கிரம் இங்க அழைச்சிக்கிட்டு வர முடியல. சரி, இன்னைக்கு எப்படியாவது நான் ஒரு கிளியை இங்க அழைச்சிக்கிட்டு வரேன். இல்ல இல்ல, எனக்கு கிளி வேண்டாம். எனக்கு ஒரு குருவி தான் வேணும். அது எந்த குருவியா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா அந்த குருவி கொழு கொழுன்னு இருக்கணும். வேடரே, எங்க காட்டுல ரோனின்ற பேர்ல ஒரு குருவி இருக்கு. அது நல்லா கொழு கொழுன்னு இருக்கும். நான் இப்பவே அதை இந்த இடத்துக்கு அழைச்சிக்கிட்டு வந்துடுறேன். அந்த குருவிய கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் பிடிக்க முயற்சி பண்ணினேன். அது எஸ்கேப் ஆகி ஓடிடுச்சு. நீ மட்டும் அந்த குருவியை இந்த இடத்துக்கு அழைச்சிக்கிட்டு வந்தன்னா உனக்கு ஒரு சப்பாத்திய சைடிஷோட கொடுப்பேன். அப்படியா? சைடிஷோட குடிப்பீங்களா? இதோ இப்பவே போய் அந்த குருவியை எப்படியாவது இங்க அழைச்சிக்கிட்டு வந்துடுறேன். நீங்க இங்க ஏதாவது ஒரு மரத்துக்கு பின்னாடி மறைஞ்சிருங்க. நீ அந்த குருவிய கூப்பிட்டுக்கிட்டு சீக்கிரமா வந்துரு. ஏன்னா நான் இங்க மறைஞ்சிருக்கிறத எந்த பறவையாவது பாத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இந்த பக்கம் யாருமே வரமாட்டாங்க. வந்துடுறேன், சீக்கிரமா வந்துடுறேன். இப்படி சொன்ன கோரிக்காகவும் பிறகு ரோனி குருவியை தேடிக்கிட்டு அங்கிருந்து பயந்து போச்சு. இப்படி போன கோரிக்காகவும் ஒரு இடத்துல சோனா குருவி உட்கார்ந்துருக்கத பார்த்துட்டு அதுகிட்ட போச்சு. சோனா, இந்த ரோனியை எங்கேயாவது பாத்தியா?
ரோனி அக்காவை இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால பார்த்தேன். ஆனா நீங்க எதுக்காக ரோனி அக்காவை தேடுறீங்க? நான் இப்ப உணவு தேட போறேன். ரோனியையும் கூட அழைச்சிக்கிட்டு போகலாம்னு நினைச்சேன். கோரி அக்கா, கொஞ்ச நாளா ஒரு வேடை நம்ம ரோனி அக்காவுக்கு குறி வச்சுக்கிட்டு இருக்கா. அதனால அவங்க விஷயத்துல நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அதோ அந்த மரத்துக்குள்ளதான் ரோனி அக்கா மறைஞ்சு உட்கார்ந்துருக்காங்க. நீங்க போய் அவங்கள அழைச்சிட்டு போங்க. சோனாக்குரு இப்படி சொன்ன உடனே கோரிக்காக அந்த மரத்தை நோக்கி பறந்து போச்சு. ரோனி, ஏய் ரோனி, வெளியில வா, உனக்கு ஒன்னும் ஆபத்து இல்ல. கோரிக்காவத்தோட குரலை கேட்டதும் மறைஞ்சு உட்கார்ந்திருந்த ரோனி குருவி உடனே வெளியில வந்துச்சு. ரோனி, நீ ஏன் இங்க மறைஞ்சு உட்கார்ந்துருக்க? கோரி, சத்தம் போடாம பேசு. ஒரு வேடம் காலையில என்ன பிடிச்சுக்கிட்டு போயிருப்பான். அவன் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்ததே பெரிய விஷயம். அட, அந்த வேடை நம்ம காட்டை விட்டு போய் ரொம்ப நேரம் ஆகுது. நீ வா, நான் என்னோட வீட்டுல கிச்சடி பண்ணிருக்கேன். அதை சாப்பிடதான் உன்னை அழைச்சிக்கிட்டு போகலாம்னு வந்தேன். அப்படியா கோரி? நீ அப்பப்ப என்ன திட்டினாலும் உனக்கு என் மேல உண்மையிலேயே அன்பு இருக்கு. சரி வா போவோம். இப்படி சொன்ன ரோனி குருவி பிறகு கோரிக்காவத்து கூட பறந்து போச்சு. கோரி, கிச்சடி கொடுக்கறதுக்காக என்ன உங்க வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போறேன்னு சொல்லிட்டு எதுக்காக இந்த இடத்துக்கு அழைச்சிக்கிட்டு வந்த? ரோனி, உன்னை கூப்பிட்ட மாதிரி நான் ரீட்டாவையும் கூப்பிட்டு இருந்தேன். ரீட்டா இந்த இடத்துக்கு தான் வரணும்னு சொல்லியிருக்கு. ரீட்டா வந்த உடனே அதையும் அழைச்சிக்கிட்டு எங்க வீட்டுக்கு போகலாம். இங்க நடக்கிறது எல்லாம் ஒரு மரத்துக்கு பின்னால மறைஞ்சிருந்து பாத்துக்கிட்டு இருந்த வேடை உடனே ரோனி குருவிய குறி வச்சு அம்ப வேகமா செலுத்தினா. வேகமா வந்த அம்பு குத்துனதால ரோனி குருவி அந்த மரத்து மேலேயே அப்படியே சாஞ்சிடுச்சு. கோரி, நீ என்னை ஏமாத்திட்ட. நீ எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்க. நீ எனக்கு பண்ணின துரோகத்துக்கு உனக்கும் இதே மாதிரி சாவுதான் பரிசா கிடைக்கும். இப்படி சொன்ன ரோனி குருவி அப்படியே இறந்து போயிடுச்சு. ஐயா வேடரே, நீங்க சொன்ன மாதிரியே நான் செஞ்சு முடிச்சிட்டேன். காகமே, நீ ரொம்ப திறமையா இந்த குருவியை அழைச்சுக்கிட்டு வந்த. இந்தா, நானும் சொன்ன மாதிரியே உனக்கு ஒரு சப்பாத்தியை கொடுக்கறேன். இப்படி சொன்ன வேடை பிறகு சப்பாத்தியை கொடுக்க அதை கோரிக்காக வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சது. அதே சமயம் இறந்து போன ரோனி குருவியை தூக்கிட்டு வேடன் தன்னோட வீட்டை நோக்கி நடந்து போனான். ரீட்டா, ரோனி அக்காவை எங்கேயாவது பாத்தியா? மதியானத்துக்கு அப்புறம் அவங்களை எங்கேயுமே பார்க்க முடியல. ரொம்ப நேரத்துக்கு முன்னால ரோனியும் கோரிக்காகவும் பறந்து போறத பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் ரோனிய பார்க்கல. ரீட்டா இப்படி சொன்ன உடனே சோனாக்குருவி கோரிக்காக வீட்டை நோக்கி பறந்து போச்சு. சோனா, நானும் ரோனியும் நதிக்கரைக்கு போனோம். பிறகு நான் என்னோட வீட்டுக்கு போயிட்டேன். ரோனி அதோட வீட்டுக்கு போயிடுச்சு. கோரிக்காக இப்படி சொன்ன உடனே சோனாக்குருவி ரோனியோட கூட்டுக்கு போய் பார்த்துச்சு. ரோனி அங்கேயும் இல்ல. பிறகு அந்த காடு பூரா சோனாக்குருவி ரோனி குருவியை தேடி பார்த்துச்சு. ரோனி குருவி எங்கேயும் கிடைக்கவே இல்ல. இப்படி பறந்து போன சோனாக்குருவி மனிதர்கள் குடியிருப்பு பகுதிக்கு போனப்ப அந்த வேடனோட வீட்டுல ரோனி குருவி செத்து கிடக்கிறத சோனாக்குருவி பார்த்துடுச்சு. அந்த வேடம் அடுப்ப பத்த வச்சு சமையல் வேலையில மும்பரமா இருந்தான். அடப்பாவிகளா, உங்களுடைய வாய் ருசிக்காக ஒரு குருவியோட குடும்பத்தையே அழைச்சிட்டீங்களே, நீங்க எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க. இப்படி சொல்லி அழுத சோனாக்குருவி பிறகு தன்னுடைய காட்டுக்கு திரும்பி வந்துச்சு. பிறகு மறுநாள் சோனாக்குருவி நடந்தது எல்லாத்தையும் அந்த காட்டுல உள்ள பறவைகள் எல்லாருக்கிட்டும் சொல்லுச்சு. நாம எல்லாரும் இனிமே ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா அந்த வேடை நம்ம காட்டுல வந்து ரோனி குருவியை வேட்டையாடிட்டான். இனிமே அவன் அங்க அடிக்கடி வரலாம். சோனா, ரோனி இறந்ததை கேட்டதும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் இந்த காட்டை விட்டு வேற ஏதாவது காட்டுக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன். ஆமா, நான் கூட அப்படிதான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நாம இந்த காட்டுல வாழக்கூடாது. ஐயையோ, எல்லா பறவைகளும் இந்த காட்டை விட்டு போயிட்டா அந்த வேடனுக்கு நம்ம யார பிடிச்சு கொடுக்கறது? இந்த பறவைகள் இந்த காட்டை விட்டு போறதை எப்படியாவது தடுத்து நிறுத்தி ஆகணும். இங்க பாருங்க, நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. இனிமே இந்த காட்டை நான் காவல் காக்குறேன். அந்த வேடம் வந்துட்டானா நான் சத்தம் போட்டு எல்லாருக்கும் சொல்றேன். இந்த விஷயத்துக்காக நீங்க யாரும் காட்டை விட்டு போக வேண்டாம். கோரிக்கா இப்படி சொன்ன உடனே எல்லா பறவைகளும் காட்டை விட்டு வேற காட்டுக்கு போற முடிவை கைவிட்டுட்டு தங்களுடைய வீடுகளுக்கு பறந்து போனாங்க. மறுநாள் கோரிக்காக அந்த வேடம் வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தது. அந்த சமயத்துல வேடையும் அங்க வந்து சேர்ந்துட்டான். ஏய் காகமே, நேத்து நான் இந்த காட்டுல மஞ்சள் கலர்ல ஒரு குருவிய பார்த்தேன். அந்த குருவிய சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு. அதனால அதை நீ எப்படியாவது இங்க கொண்டு வந்துரு. அப்படியா? அந்த குருவி பேரு சோனா குருவி. அது ரொம்பவும் புத்திசாலி. அதை இங்க அழைச்சிக்கிட்டு வர்றது ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் நான் அதை விட புத்திசாலி. ஏதாவது செஞ்சு அதை கண்டிப்பா அழைச்சிக்கிட்டு வரேன். இப்படி சொன்ன கோரிக்காங்க உடனே அங்கிருந்து பறந்து போச்சு. சோனா,
எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு. இருந்தாலும் நதிக்கரைக்கு தனியா போய் தண்ணி குடிச்சிட்டு வர எனக்கு பயமா இருக்கு. கொஞ்சம் நீயும் என் கூட துணைக்கு வரியா? கோரி அக்கா, எனக்கு கூட தான் தாகம் எடுக்குது. நான் தனியா சோக பயந்துகிட்டு தான் இங்கேயே உட்கார்ந்துருக்கேன். வாங்க நாம 2 பேரும் சேர்ந்து போய் தண்ணி குடிச்சிட்டு வருவோம். சோனாக்குருவி இப்படி சொன்ன உடனே கோரிக்கா அதை கூப்பிட்டுக்கிட்டு வேடம் மறைஞ்சிருந்த இடத்துல இருந்து திறந்து போச்சு. கோரி அக்கா, நதிக்கரைக்கு போலான்னு சொல்லிட்டு எதுக்காக இங்க வந்தீங்க? சோனா, ரோனி அக்காவை பிடிச்சு கொடுத்ததுக்காக அந்த வேடம் எனக்கு ஒரு முழு சப்பாத்திய கொடுத்தாரு. இப்போ ஒன்ன பிடிச்சு கொடுத்ததுக்காக எனக்கு 2 பரோட்டா ஃப்ரீயா கிடைக்க போகுது. கோரிக்காவை சொன்னதை கேட்ட சோனாக்குருவி அதிர்ச்சியில உரைச்சுப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே சல மாதிரி உட்கார்ந்துருந்தது. இந்த சமயத்துல வேடம் சோனாக்குருவியை பார்த்து தன்னுடைய அம்பை செலுத்தணும். அம்பு வரத ஓர கண்ணால பார்த்த சோனாக்குருவி உடனே சுதாரிச்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு பறந்து போச்சு. வேடங்கிட்ட இருந்து வந்த அம்பு இப்ப சோனாக்குருவியாக இல்லாதால நேரா போய் கோரிக்காக உடம்புல குத்திருச்சு. அம்பு பாஞ்ச கோரிக்காகோ அப்படியே மரத்துல இருந்து தலைக்கீழ கீழே விழுந்துடுச்சு. அடடா, அந்த குருவி தப்பிச்சு போயிடுச்சு. அதனால தேவையில்லாம இந்த காகம் செத்து போயிடுச்சு. அதனால இன்னைக்கு நம்ம வெறுங்கையோட தான் திரும்பி போயாகணும். அப்புறம் நமக்கு நட்பா இருந்த காகம் இப்படி இறந்து போனதால நாம இதுக்கப்புறம் இந்த காட்டு பக்கம் வரவே தேவையில்லை. இப்படி நினைச்ச அந்த வேடம் பிறகு அங்கிருந்து நடந்து போக ஆரம்பிச்சான். அங்கிருந்து தப்பிச்சு தன சோனாக்குருவி இப்ப தன்னுடைய நண்பர்களை போய் பார்த்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லுச்சு. நாம இவ்வளவு நாள் நினைச்சுக்கிட்டு இருந்த மாதிரி நம்மளோட எதிரி அந்த வேடம் இல்ல. நம்ம காட்டுல நம்ம கூடவே பழகிக்கிட்டு இருந்த கோரி அக்கா தான். அவங்களோட கெட்ட எண்ணம் இன்னைக்கு கோரி அக்காவையே அழிச்சிருச்சு. அதனால இதுக்கப்புறம் இந்த காட்டுல நாம நிம்மதியா வாழலாம். பிறகு அதுக்கப்புறம் வந்த நாட்கள்ல அந்த காட்டுல இருந்த எல்லா பறவைகளும் ரொம்ப சந்தோஷமா தங்களுடைய வாழ்க்கையை நடத்த ஆரம்பிச்சாங்க.